இந்த வாரம் ரிலீஸ் ஆகி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. வர்ற வாரம் தமிழில் ரிலீஸ் ஆகுது. திரையிட்ட அனைத்து திரையரங்குகளிலும் அனைத்து காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த படம் ஒரு காமெடி படம் மட்டுமில்லை, ஒரு ஜனரஞ்சமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம். இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் தேட்டரில் வந்து பார்த்து ரசிக்கணும். வணக்கம். அதுவும் ரொம்ப அதிரடியான ஹீரோஸ், டொவினோ ஆகட்டும், இல்லை பேசில் ஜோசப், வினீத் எல்லாருமே. ஸோ நீங்கள் வந்து யாரு கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது, இல்லை யார் ரொம்ப அடாவடியாக வந்திருந்தாங்க? எல்லாரும் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸி தான். லைக் இதுக்கு முன்னாடி ஒரு மின்னல் முரளி ஒர்க் பண்ணிருக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்து பேசில் டொவினோ எல்லாரும் சேம் டீம் தான். ஆனால் டிஃப்ரெண்ட் ரோல் வந்துருக்கு. ஸோ எல்லாம் ஈஸியாக இருந்தது. யார் ரொம்ப அதிரடி சார்? ரெண்டு பேரும் அதிரடி தான். இந்த பேசில் டொவி போத் வேர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இவர் வந்து இந்த செட்டு ஃபுல்லாக வந்து என்ஜாய்மெண்ட் தான். லைக் இருவரும் இருந்தது. ஓகே, ஸோ தமிழ் ஆடியன்ஸ் இப்போ மலையாளத்தில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அதுக்காக வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது வந்து நம்ம தமிழில் ரிலீஸ் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு தமிழ் ஆடியன்ஸ் கூட ஒரு கனெக்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கனெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு காலேஜ் ஃபெஸ்ட் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட். எல்லா காலேஜ் டெக் ஃபெஸ்ட் ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான் கம்ப்ளீட்லி. ஸோ காலேஜ் பசங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப பிடிக்கும், கன்ஃபார்மாக பிடிக்கும். இது வந்து இதில் வந்து லிரிக்ஸ் வந்து பாடியிருக்காரு இந்த இப்போ இந்த பட்டி ஷோ சாங்கில் வந்து. அந்த மாதிரி இதில் வந்து இந்த ஃபெஸ்ட் ரிலேட்டட் லைக் இந்த சின்ன வேர்ட் லைக் சென்னை லயோலா காலேஜ் அவரோட ஒரு ஃபெஸ்ட் இதெல்லாம் வருது. அதோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு, டயலாக்ல ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாருக்கும் ரிலேட் ஆகும். காலேஜ் ஃபெஸ்ட் பசங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு கூட கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே இனிஷியலா அந்த பிளான் இருந்தது. இது வந்து தமிழ்ல நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற பிளான் இருந்தது. இந்த படத்தோட பேஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ் மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல்ல ஃபாஸ்ட் பேஸ் ஆனதா இது இருக்கு இந்த மூவியோட பேஸ். ஓகே, இன்ஃபேக்ட் ப்ளஸ்ஸே வந்து இந்த அதிரடி அப்படிங்கிறது தமிழ் டைட்டில் வச்சதே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. அண்ட் அதிலே வந்து எங்களுக்கு பயங்கர ரிலேட்டபிளாக தான் இருக்குது. வி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மூவி. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் ஜாயினிங். இந்த நேரத்தில் வேறு யாருக்காவது தேங்க்யூ சொல்ல விரும்புகிறீங்களா? எல்லாருக்கும் தேங்க்யூ, எஸ்பெஷலி த டிஸ்ட்ரிபியூஷன் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த மீடியா அண்ட் த ஃபுல் சப்போர்ட். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். டைரக்டர் தமிழ் கற்றுக்கிட்டு வந்து ஏதோ சொல்லிட்டார். நான் மலையாளத்தில் பேச போகிறேன். எல்லோரும் படம் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் என்டர்டெயின்மெண்ட் நல்ல ஒரு பேக்கேஜில் நம்ம டிசைன் பண்ண ஒரு படம். அப்போது കേരളത്തിൽ நல்லா പോയിട്ടിருக்கு. അത് നിങ്ങൾക്കും കണക്റ്റ് ആവുമെന്നാണ് നമ്മൾ വിചാരിക്കുന്നത്. സോ എല്ലാവരും തിയേറ്ററിൽ പോയി കാണണം. എന്താ നിങ്ങളുടെ ഒരു ഹാപ്പിനെസ് ഇൻഡെക്സ് ഒരു പോയിൻ്റെങ്കിലും ഈ സിനിമ കണ്ടിറങ്ങുമ്പോൾ കൂടുമെന്നാണ് നമ്മൾ വിശ്വസിക്കുന്നത്. So thank you so much for the special thanks for the distribution team and everyone. And ഇതിൽ നമ്മൾ ഡയലോഗ്സ് യൂഷ്വലാ മലയാളം ടു തമിഴ് ട്രാൻസ്ലേഷൻ സംഭവിക്കുമ്പോൾ അതിൽ ചെറിയൊരു ലോസ്റ്റ് ഇൻ ട്രാൻസ്ലേഷൻ വിൽ ഹാപ്പൻ. ബട്ട് ഇതിൽ അത് നന്നായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. സോ ദർ ആർ എ വെരി ബ്രില്യൻറ്റ് ടീം വി ഹാഡ് ഫോർ ദ ട്രാൻസ്ലേഷൻ ആൻഡ് എവറിത്തിങ്. സോ അതിൽ വന്ന റെഫറൻസുകൾ എല്ലാമേ തമിഴിൽ നല്ല രീതിക്കാണ് അത് ട്രാൻസ്ലേറ്റ് பண்ணியிருக்குது. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். எல்லாரும் படம் போய் பாருங்க. தேங்க்யூ. நல்ல ரசமாയിരുന്നു കേൾക്കാൻ. ഇറ്റ്സ് എ മിക്സ് ഓഫ് തമിഴ് ആൻഡ് മലയാളം. വാവ്. ഫസ്റ്റ് യു ടെൽ മീ ഏത് ക്യാരക്ടർ ആയിരുന്നു? അല്ല അപ്പം ഞാൻ തമിഴ്. ஓகே, எந்த கேரக்டர் வந்து நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது? இதில் டஃப்னா அப்படி இல்லை, சேலஞ்சிங்னு வச்சுக்கலாம். ஓகே, சேலஞ்சிங்னா வினீத் ஸ்ரீனிவாசன் அண்ட் ஷான் ரஹ்மான் அந்த கேரக்டர்ஸில் எழுதுறது கொஞ்சம். ஆனால் அந்த கேரக்டர்ஸ் அவங்களா ஆக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த படத்துக்கு வரும்போது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது, அவ்வளோதான். மற்றபடியாக எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஓகே, நீங்கள் படம் பார்க்கும்போது விச் ஒன் நீங்கள் வந்து எழுதின வசனங்கள் ஆகட்டும், கதைகள் ஆகட்டும் வந்து மக்கள் பார்த்து ரசிப்பாங்கல்ல, விசில் அடிப்பாங்க, அழுகிற எமோஷன்ஸ் ஆகட்டும், ஹாப்பினஸ் ஆகட்டும், எது வந்து நீங்கள் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க, மக்கள் கூட வாவ் இது சூப்பராக கனெக்ட் ஆச்சுன்னு? அது வந்து இது படம் வந்து ஃபன் பேக்ட் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இந்த தியேட்டரில் சிரிக்கும்போது கிட்டுற ஒரு ஹை எதுக்குமே மிச்சம் வைக்காது. அது அவ்வளோதான் இருந்தது. மாசு விட அந்த சிரிப்பு தான் நமக்கு அவ்வளோ ஹை கொடுக்கும். ஓகே, ஸோ வரவங்க எல்லாம் அப்படியே சிரிச்சபடி ஜாலியாக அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கன்ஃபார்ம். ஓகே, நீங்களே இவ்வளோ அழகாக சிரிக்கும் போது கண்டிப்பாக அவங்களோட வசனங்களும் அந்த மாதிரி தான் எழுதியிருப்பீங்க. தேங்க்யூ வெரி மச் அண்ட் கேன் வி சீட். Waiting on that note, இந்த படத்துல நிறைய actors வந்து நடிச்சிருக்காங்க. We'd like to welcome them onto the stage. Vishnu Agastya, please join us.
I played Basil's, protagonist Sam Kutty's elder brother, Okay. Jopen, and it's a emotional essence of the film. So watch and give your feedback. அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே, ஏதாவது சுவாரஸ்யம் எங்களுக்கு ஓகே படம் பார்ப்போம், ஓகே தெரிஞ்சுப்போம், பட் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் எங்க கூட ஷேர் பண்றதுக்கு எனி நைஸ் மெமரபிள் ഡിസ്കസ് ചെയ്യുന്നുണ്ട് ആൻഡ് അത് ഫീൽ ചെയ്യിക്കുന്ന മൊമെൻറ്റ്സ് ഒക്കെ പോൾസണും അനിരുദ്ധനും ചേർന്ന് എഴുതുകയും അത് നന്നായി ഷൂട്ട് ചെയ്യപ്പെടുകയൊക്കെ ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഞങ്ങൾ കേരളത്തിൽ ഇത് ഇമോഷണലി കണക്റ്റ് ആവുന്നുണ്ട്. അപ്പോൾ വി ആർ ഈഗർലി വെയിറ്റിംഗ് ഫോർ ദ റെസ്പോൺസ്. താങ്ക് യു വെരി മച്ച്. Ajmal, you can please. So he's also an actor in the Okay. Please join us on stage, sir. So this film, I think, would be loved by all the college students across Tamil Nadu, across anywhere. I think in India they'll connect badly. And what I think is, Tamil audience has been very sweet with all the Malayalam films. They have been receiving and embracing our Malayalam films for over the last few years. And if Premam was love, and if Hridayam was heart, Adiradi is going to be mass for them. Wow. So that's what I feel. And I have played the role of an alpha male in the movie. And I hope... ஆமா, உங்க கதாபாத்திரத்தை பத்தி படம் பார்த்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க மலையாளத்துல. So we're looking forward to see you in Tamil as well. Thank you. And Sanjay Jetta, periya fan. Cut fan. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷெல்வின். நான் அதிரடி மூவியில் பேசில் சாரோட ஃப்ரெண்ட் கேரக்டர் பரசுன்னு ஒரு கேரக்டர் செஞ்சுட்டேன். அண்ட் ஃபார் மீ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டூயிங் சச் எ ரோல் வித் பெட்டர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ். அண்ட் ஃபார் மீ த மெமரபிள் திங் வாஸ் என்டையர் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். And to act with him was, I'm so grateful and thank you so much for the opportunity. I hope Tamil audience எல்லாரும் இந்த படம் மே 22 தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். ഹലോ, വണക്കം. എൻ്റെ പേര് ശരത്. ഞാൻ ഇതിൽ എൻ്റെ ക്യാരക്ടർ നെയിം വഡ്ഡി എന്നാണ്. ടൊവി ബ്രോയുടെ റൈറ്റ് ഹാൻഡ്. അണ്ണനുക്കാக എന്തും என்ன வேணா உயிர் வர கொடுப்பேன். அந்த மாதிரி கேரக்டர் அண்ட் கேங் നിങ്ങൾക്ക് ரொம்ப பிடிக்கும். அண்ணனையும் நம்ம கேங்கினையும் படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. சரி, படி அப்படிங்கிற பேர் வைக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆக்சுவலி வைக்க காரணம் வடி என்னது என் நிஜமா நிக்நேம். அதுதான் கேரக்டர் நேமா அருண் போல்சன். ஓகே, நிஜமான லைஃப்ல உங்களை வடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால கதையிலே வச்சுட்டாங்க. ஓகே, சூப்பர் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஜ்மல் ஜெயின். ஸோ இது வந்து என்னோட உயர் நண்பன் அருண் அனிருத்தோட படம். 16 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஒரே காலேஜ், ஒரே பில்டிங்கில் ஸ்டே பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து அதான் ஏத்தோ ஸ்பெஷல். அண்ட் இந்த படத்தில் வினீத் ஸ்ரீனிவாசனோட மேனேஜராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ட்ரிக்கியான கேரக்டர். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹவ் டன் இன் த ஃபிலிம். ஸோ இவர் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாம் ஒரே காலேஜ். சஞ்சு. ஓ அப்படியா? ரியல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாமே காலேஜ் மேட்ஸ்? ஆமாம். டைரக்டர், அசோசியேட்டு, ஆக்டர்ஸு நம்ம ஜூனியர் தான் சஞ்சு சேட்டன். அப்போ ஆல்மோஸ்ட் கதையில உங்களோட கதை நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்ல. ரியல் கேரக்டர்ஸே கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்காரு. ஆமாம். ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாரும் 22nd படம் போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப ஃபன்னான ஃபிலிம். ஸோ எல்லாரும் போய் பாருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். படத்தில் நடித்த நம்மளுடைய நடிகர்கள் மேடைக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு மலையாளத்தில் இருந்து கிடைச்ச சேம் லவ் அண்ட் சப்போர்ட் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்தும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஐம் வெரி எக்ஸைட்டட் ஆக்சுவலி. இப்போ வந்து இந்த டிரெக்டர், ரைட்டர் எல்லாருமே தமிழில் பேசுனால எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது. தமிழ் பேசுகிறதுக்கு கொஞ்சம் தெரியும். இந்த படத்தில் நான் தான் தமிழில் டப் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ தமிழ்.
லைக் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர் ஆக்சுவலி. இந்த படம் இந்த டைட்டில் கூட அதிரடின்னு இருக்குது. இப்போ சின்ன வயசுல இருந்து அதிரடி திரைப்படம் அந்த மாதிரி எல்லாம் கேட்டுதான் அந்த வேர்டே கொஞ்சம் ரொம்ப யூஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு வேர்டு. அப்போ அதனால அதிரடி மாஸ் அந்த மாதிரி எல்லாம் ஒரு டைட்டிலே அந்த ஒரு தமிழ் டைட்டில் தான் போட்டிருக்காரு. அப்போ அதனால தமிழ் ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம்னு நினைக்கிறேன். லைக் அதோட ஸ்டோரியாக இருந்தால் கூட, கேரக்டராக இருந்தால் கூட, காலேஜ் ஆம்பியன்ஸ் வைப், இந்த காலேஜ் ஃபெஸ்ட் எல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஒரு காலேஜ் ஃபெஸ்ட்டு கிடையில் நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த கதை. அப்போது ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் லவ் திஸ் ஃபிலிம். ஆல்ரெடி கேரளத்தில் நல்லா போயிட்டுருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் கூட இட் வில் பி என்ஜாய்டு so well, I think. Also we have done like கொஞ்சம் நல்லா க்யூரேட் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் இந்த தமிழ் வேர்ஷனுக்காக. லைக் டைலாக்ஸ் எல்லாம் கரெக்டாக லைக் ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணாமல் கரெக்டாக இங்கே வந்து நெல்லியன் ஒரு ரைட்டர் அவர் தான் இந்த தமிழ்லேக்கு அது ரீரைட் பண்ணது. ஸோ he's a ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன், இண்டிவுட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வின்னர் ஆக்சுவலி. ஸோ நெல்லியன் ஒரு நெக்ஸ்ட் அப்கமிங் டிரெக்டர் தான் தமிழில். அப்போ நெல்லியன் தான் இந்த தமிழ் டைலாக்ஸ் எல்லாம் he have written the dialogues in Tamil. So he have put in a lot of effort to adapt it so well to the culture and region. And also நிறைய சாங்ஸ் எல்லாம் தமிழ் ரெஃபரன்ஸ் சாங்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி லைக் ஐ திங்க் தமிழ் வேர்ஷன் உங்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ லைக் எஃபர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தமிழ் வேர்ஷனுக்காக வி ஆர் ஆல்சோ ட்ரைங் சம்திங் நியூ. ஒரு ஜஸ்ட் ஒரு தமிழ் டப்பு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தமிழ் படம் மாதிரி இது பார்க்குறதுக்கு எப்படியாவது உங்களுக்கு ஒரு வேர்ஷன் உங்களுக்கு தரணும் എന്നുള്ള ஒரு ஆகிரகம் உள்ளே இருக்கு. ஆசை 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 அதனால தான். ஸோ ஐ திங்க் யூ ஆல் லவ் திஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சஞ்சு ஃபார் பீங் ஹியர். அவரை இந்த படத்தில் ஒரு ரோலுக்காக கூப்பிட்டுருந்தாரு, ஒரு கேமியோ ரோலுக்காக. அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, முடியாதுன்னு சொன்னாங்க. எதனால முடியாதுன்னு சொன்னாரு தெரியாது. இல்ல அவர் வந்து கேமியோ இல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு படத்துல ஹீரோவா இருந்தா ஓகே சொல்வார் அப்படின்னு. அதான் ஃபுல் ஹீரோவா கூப்பிட அப்போ நடிக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ ஏன்னா இந்த இவெண்ட்டுக்காக ஹஸ் கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சஞ்சு அன்னை. சேட்டா இல்லை, இப்போ தமிழ் ப்ரொமோஷன் தானே, அதனால அண்ணன். அப்போது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் yeah, thank you sir for distributing this film across Tamil Nadu. Thank you so much for your trusting the film and all the media people who have gathered here. Ellavarkum romba nandri. Also to all Tamil audience, OTT la inda po ennoda padam ellam paathirukkarnu nenikiren. Jay Jay Hey Jay anga varunga நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஜெய் ஜெய் ஹே அந்த ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்க பாருங்க மேம் இப்ப பறந்தடிச்சு வந்துருவாங்க நினைக்கிறேன். ஓகே ஜெய் ஜெய் ஹே ഗുരുവായൂർ അമ്പലനടയിൽ പൊന്മാൻ ഫാലിമി. இப்போ இந்த படத்துலெல்லாம் தமிழ்நாட்டில் லைக் ஸோ மெனி ஒரு லவ் இருந்தார் இந்த படத்துக்கெல்லாம். ஸோ அதனால தான் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட் டு make you not lose the expectation. So we have tried our best. So please watch Adiredi in Tamil in theaters. We really do hope ungalkellam romba pidikum nenikkiraru Tamil version. Like சரிக்கும் சத்தியேட் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நீங்க ரொம்ப அழகா கோர்வையா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தமிழ்ல பேசிடுறீங்க, கடைசியா வரும்போது கலை உடைச்சிட்டேன் அந்த ஒரு கிக் அது மட்டும் நீங்க மலையாளத்துல சொல்றது கியூட்டா இருக்கு. பட் பேசல் உண்மையாலுமே உங்களோட எல்லா மலையாள படங்களும் நாங்க வந்து தமிழ்ல பார்த்துருக்கோம் பாருங்க. அதுக்கான விஷயம் ரிசல்ட்ஸ் தான் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய அந்த லவ் எல்லா படங்களும் பார்த்துருக்கோம். ஸோ யூ நாட் நியூ டு அஸ். தமிழில் வந்து பராசக்தி மூலமாக ரொம்ப அழகான ஒரு கேமியோ மூலமாக வந்திருக்கீங்க. அண்ட் இப்போ நீங்கள் வந்து அதிரடி பண்ணியிருக்கீங்க. தமிழில் வந்து நீங்கள் தான் டப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம் ஃபுல்லாகவே வந்து தமிழில் டப் பண்ணுறது? தமிழில் ஆக்சுவலி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தார். லைக் இப்போது மலையாளத்தில் வந்து இப்போது காலேஜ்
இந்த மலையாளிக்கு எல்லாம் காலேஜ், இங்கே வந்து காலேஜ், அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தார். ஆனால் பின்ன போகிற வழியில் அது இப்போ மலையாளத்தில் நானும் இன்னும் சொல்லுவேன், ஆனால் அதில் நானும் அந்த மாதிரி வரணும். அது சின்ன சின்ன குட்டி குட்டி அந்த மாதிரி நுவான்சஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒரு ஃப்ளோயில் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாச்சு. ஸோ அந்த ரைட்டர்ஸ் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஆல்சோ இந்த ராவடின்னு ஒரு படம் நடிச்சிருக்கு தமிழில், அது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகிறேன். ராவடி, இது அதிரடி, அது ராவடி. அப்போ அது தமிழ் படம் தான். அது ஒரு புது டைரக்டர் தான், விக்னேஷ்னு பேர். அந்த 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ண படம். அப்போ அக்ஷய் இருக்கு, சிறை படத்தில் இருந்த அக்ஷய் கூட இருக்கு. அப்போ அந்த ஸோ அவரும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் கூட வந்து கொச்சியில் வந்து அன்னைக்கு தமிழ்நாட்டில் அங்கே சென்னையில் டப்பிங் ஸ்டுடியோ கிடைக்கல. ஸோ அதனால கேரளத்தில் தான் டப் பண்ணேன் இந்த அதிரடி படம் தமிழ் படத்துக்கு. அப்போ அவர்கிட்ட சொன்னார், இந்த கோடம்பாக்கம் மாதிரி இருக்கணும் கொச்சியில், அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் தமிழ் அந்த மாதிரி இருக்கணும் ஒரு மூடுக்கு. ஸோ செட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால இங்கே இருந்து நிறைய ஆளுகள் அங்கே வந்து ஒரு தமிழ் வைப்பு வச்சு லைக் தே ஹவ் ஹெல்ப்ட் அ லாட் டு கிரியேட் தட் ஆம்பியன்ஸ் அண்ட் மேக் சம் ஹார்ட் பிலீவ் இட்ஸ் அ தமிழ் பேசுகிற மாதிரி தான் வரணும். ஸோ ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட். தே ஆல்சோ ஹவ் புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். அது நல்லா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரெய்லரில் கொஞ்சம் வரும் தமிழ், நாங்க பார்க்கணும், நீங்க தமிழ் பார்த்துட்டு சொல்லுங்க மலையாளமா தமிழா. But you know what, people will accept you for what you do, I guess. உங்களுடைய தமிழ் கண்டிப்பா வந்துட்டு உங்களுடைய தமிழ் கண்டிப்பா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. ஸோ ஒன் திங் தட் யூ ரியலி லவ் அபவுட் தமிழ் ஆடியன்ஸ்னா என்னவா இருக்கும்? தமிழ், ஐ மீன் லைக் தே ஆர் வெரி லவ்விங் அண்ட் ரிசீவிங் ஆக்சுவலி. லைக் நல்லா இருந்தால் லைக் தே வில் பி லைக் பயங்கரமாக ஆக்சுவலி தே வில் லவ் அஸ் ஃபார் எவ்ரிதிங் வி டூ. இஃப் வி புட் இன் லைக் ஜென்வின் எஃபர்ட் அண்ட் ஆனஸ்டி அந்த மாதிரி இருந்தால் தே வில் லவ் அஸ். ஸோ இட்ஸ் பீன் லைக் தட் த்ரூ அவுட் திஸ். I didn't expect this much of reception from Tamil audience. இப்போ கூட இப்போ வெளியில் போகும்போது கூட லைக் people are coming and taking photos, showing their love. அது I didn't expect that much from, I think, okay, மலையாளத்தில் எல்லாரும் பார்க்குறாரு, ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளோ அளவுக்கு பார்க்குறேன்னு I didn't believe. So last time when I came to Chennai, வெளியே போனப்போது தான் லைக் இட்ஸ் நாட் லைக் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. சென்னையில் வரும்போது இப்போ அந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் இருக்குது, ஒரு லவ் இருக்குது. ஸோ ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு தமிழ் ஆடியன்ஸ் ஃபார் வாட் எவர் த லவ் யூ ஹவ் ஷவர்ட் ஸோ ஃபார். ஸோ தேங்க்யூ. ஓகே, சூப்பர். ஸோ இந்த படத்தில் டொவினோ, வினீத், ஸோ இவ்வளோ பெரிய ஒரு அழகான பட்டாளத்தோட நீங்கள் நடித்த அந்த அனுபவம் எப்படி இருந்தது? பட்டாளம்னா நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து நடித்த. ஓகே, பட்டாளம் தான் அங்கே ஆர்மி. வெரி எக்ஸைட்டிங். டொவினோ இஸ் ஆல்சோ வெரி குட் ஃப்ரெண்ட். ஒரு ரொம்ப பயங்கர நண்பன் தான் டொவினோ. ஆல்சோ வினீத் சார், வினீத் ஸ்ரீனிவாசன், அவர் என்னோட மென்டர், என்னோட குரு. ஸோ ஆல்சோ அருண், இந்த படத்தோட டிரெக்டர், என்னோட வெரி லாங் டேர்ம் ஃப்ரெண்டு. மின்னல் முரளியோட ரைட்டர் தான் அவர். ஆல்சோ போல்சன், நம்மளும் சேர்ந்து ஒரு படம் லைக் பீன் ஒர்க்கிங் ஆன் அ ஃபிலிம் விச் ஐ வாஸ் பிளானிங் டு டிரெக்ட். ஸோ லைக் இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைங் டு மேக் அ குட் ஃபிலிம். அந்த மாதிரி தான் இருந்தார். நெவர் பீன் லைக் ஒரு படம் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை, നമ്മളെല്ലാം சேர்ந்து ஒரு நல்ல ஒரு படம் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ தட் வாஸ் த வைப் த்ரூ அவுட் த ஃபிலிம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஹாப்பி டு ஒர்க் அலாங் வித் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்ல அந்த அவுட்புட்லும் அந்த மாதிரி ஒரு வைப்பு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு லைக் இட் வில் பி தேர் ஃபார் எனி சச் ஃபிலிம். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஒர்க் அகெயின் வித் திஸ் பீப்புள். Hopefully we'll also again work again in the future also. மறுபடியும் இவ்ளோ பெரிய பட்டாளத்தோட வந்து. Okay, so Basil as a director, Basil as an actor, ரெண்டுத்துலயுமே வந்து you proved really well. ரெண்டுத்துலயுமே amazing on projects வந்து நீங்க கொடுத்திருக்கீங்க. நீங்களே ரொம்ப ரசிச்ச விஷயம் என்ன as a director as a actor? எனக்கு வந்து டிரெக்ஷன் தான் கொஞ்சம் கூட லைக் ப்ரையாரிட்டி. என்னன்னு கேட்டால் டிரெக்ஷன் தான். ஆனால் இப்போ ஒரு ஆக்டராக கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுனால ஆக்டிங்கும் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. லைக் மோர் கேரக்டர்ஸ்
நமக்காக எழுதுகிற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் கூட ஆக்டிங்கில் எஃபர்ட் பண்ணுறாரு. ஆனால் எனி டே டிரெக்ஷன் தான் கொஞ்சம் கூட எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராசஸ். பிகாஸ் நம்ம டிரைவிங் சீட்டில் இருக்கிற மாதிரி, ஆக்டிங்னா பேசஞ்சர் சீட்டில் இருக்கிற மாதிரி, டிரெக்ஷன்னா டிரைவிங் சீட்டில் இருந்து வண்டி ஓட்டுற மாதிரி தான். ஸோ அதனால அது கொஞ்சம் கூட எக்ஸைட்டிங்காக இருக்கும். பாசஞ்சர் சீட்டில் இருந்தால் நம்ம கண்ட்ரோல் இல்லைல்ல. ஸோ நீங்களே 2 கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கா? நீங்களே டைரக்ட் பண்ணி நீங்களே நடிச்சா என்ன மாதிரி ஜானர்ல நீங்க நடிப்பீங்க? அது யோசிக்கலை. பிகாஸ் டிரெக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி டிரெக்ட் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. ஏன்னா நம்ம ஆக்டிங் பார்க்கணுமா டிரெக்ஷன் பார்க்கணுமா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் ஸ்டோரி டெல்லிங்காக என்னோட ஆக்டிங்காக எதை பார்க்கலாம். ஸோ அதை பற்றி யோசிக்கலை நீ. பட் வில் சி. ஓகே, சூப்பர். ஸோ சஞ்சு, நீங்களும் கீழே உட்காந்து ரொம்ப நேரமா என்னென்னமோ பேசி பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தீங்களா? அதில் ஒரு விஷயம் அட்லீஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்களேன். അങ്ങനൊന്നും ഇല്ല, ചുമ്മാ പേസിട്ട് இருந்தாரு. சும்மா அது என்ன ரன்னிங் கமெண்ட்ரின்னு நினைக்கிறேன்ல சார்? ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் சார் அவரை வச்சு. ஆமாவா? ஓகே, இப்போ அவரை கூப்பிட்டு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்மளுடைய நெக்ஸ்ட் கெஸ்ட் எல்லாருனாலையும் ரொம்ப ரொம்ப விரும்பி லவ் பண்ணக்கூடிய ஒருத்தர். கேரளாவில் மட்டும் கிடையாது, இப்போ தமிழ்நாட்டோட செல்ல பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லலாம். த ஹோல் வேர்ல்ட் இஸ் செலிப்ரேட்டிங் ஹெம் அப்படின்னு தான் வந்து கண்டிப்பாக சொல்லணும். புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர். லெட்ஸ் வெல்கம் த charismatic and one of the most loved cricketers, our very own friend of Basil Joseph. Let's welcome Sanju Samson. ஹலோ சஞ்சு. ஹாய். ஹலோ, வெல்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது வந்துட்டு வெரி நியூ திங் ஃபார் மீ. ஐ நெவர் டன் திஸ் பிஃபோர். ஆனால் நம்ம ஃப்ரெண்டு கூப்பிடும்போது வந்தே ஆகணும். ஸோ அதுக்காக வந்திருக்கேன். அப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். That's very nice actually. Friendship goals அப்படி தாங்க இருக்கணும். கூப்பிட்ட உடனே அவரோட படத்துக்கு நீங்கள் ட்ரெய்லர் லான்ச் வந்திருக்கீங்க. பட் படத்தில் நடிக்க கூப்பிடும்போது ஏன் நீங்கள் வேணான்னு சொன்னீங்க? அது ரொம்ப சின்னதாக ரோல் கொடுத்தாங்க, ரொம்ப சிறிய ரோல் கொடுத்தாங்க. அப்போ நான் நினச்சேன் கொடுக்கும்போது நான் கொஞ்சம் பெருசாக கொடு. என்ன மாதிரி ரோல் உங்களுக்கு வேணும்? அது அவங்களுக்கே தெரியும், பெரிய டைரக்டர். ஸோ யூ ஷுட் ஒன்லி ஃபிகர் அவுட். பேசல் நீங்கள் சொல்லுங்க. அவர் வச்சு வந்து நீங்கள் படம் பண்ணுறதா இருந்தால் என்ன மாதிரி ரோல் வந்து நீங்கள் கொடுப்பீங்க அவருக்கு? இருக்கு என்ன ரோலுன்னா கொஞ்சம் மாசா ஸ்டைலா இந்த மாதிரி ரோல். அப்படி நீங்க மனசுல வச்சு ஏன் நீங்க குட்டி ரோலுக்கு கூப்பிட்டீங்க? இது மாச ரோல் தான் ஆக்சுவலி. ஒரு ஆட்டோ டிரைவர் ரோல் தான். ஆட்டோ டிரைவர் எல்லாம் மாசா தான் இருந்தாங்க இங்கே தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி ஒரு மாஸ். அந்த ஆட்டோவோட பேரு சிக்ஸர் இருந்தார். ஓகே, பட் பண்ணியிருந்துருக்கணும்னு தோணுது. பட் பரவாயில்ல, அவர் வச்சு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு படமே வந்து பண்ணுங்க. ட்ரெய்லர் லான்ச்க்கு வந்துட்டீங்க. படத்துக்குள்ள வர ஐடியா ஏதாவது இருக்கா சஞ்சு? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லும்போது பேசில் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரிகிற ஒரு ஃப்ரெண்டு. அப்போது இவ்வளோ எல்லோரும் ரொம்ப லவ்விங்காக பேசுகிறீங்க. ஆனால் இது ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும்? ரொம்ப கேஷுவலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், அவ்வளோ சீரியஸாக ஒன்றும் கிடையாது. ஸோ செகண்ட்லினா ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது he knows how I am as a cricketer and I'm getting to know him how he is as a movie star. ஸோ பேசில்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கான், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஈஸி சிரிச்சிட்டே இருக்கான். பட் இஸ் அ வெரி சீரியஸ் கை. ஐ கேன் டெல் யூ when it's come to his profession, அவன் வேலைக்கு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான். அவங்க எல்லாம் நான் டூரெல்லாம் முடிச்சுட்டு கால் பண்ணேன், பேசில் வா நமக்கு டின்னர் சாப்பிட்லாம், இல்லைன்னா நாளைக்கு அங்கே போகலாம். இன்னைக்கா சொல்கிறேன், யூ ஷுட் ஹவ் டோல்ட் மீ 1 week ago actually. I planned my whole week accordingly. அவர் ரொம்ப பிஸிங்க, ரொம்ப பிஸி. 2030 வரைக்குமே அவரோட டேட்ஸ் இல்லை. படத்தில் வந்து யாருமே கேட்டாலும் டேட்ஸ் இல்லை அப்படின்னு தான் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், அது படத்துக்கு. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு டேஸ் கிடைக்கணும்ல. படத்துக்கு ஓகே, ஆனால் ஃப்ரெண்டு டின்னருக்கு கூப்பிட்டா சொல்லுவான் 3 நாள் முன்னாடி சொல்லணும் அப்படியெல்லாம் சொல்லுவான். அப்போ இவனுக்கு இப்போ மெயில் அனுப்ப இருக்கிறது, நாளைக்கு டின்னர் போனால் ஒரு மெயில் அனுப்பணும். அப்போ அந்த மாதிரி. ஸோ லைக் the reason why I'm here, I know that whatever it's like Basil Joseph Productions' first movie, so I know the amount of effort he must have put in. I know
if he commits to something, I think it will be 100% from his heart. And I know the amount of quality of team he has formed, and I know the quality will be there. So when the quality is there in the effort and the work which you put in, definitely people will love it, and I'm very sure, and that's the reason why I'm here supporting him and his team actually. So wishing all of them hello very happy to be here. ஓகே சூப்பர். ஸோ நீங்கள் வந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் படத்தை பற்றி பேசலாம், உங்களை பற்றியும் பேசலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசலாம். சார் இஃப் யூ கேன் ஜஸ்ட் கம் திஸ் சைட். ரெண்டு பேருமே சேர்ந்து அதிரடி ஆரம்பம் அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ட்ரெய்லர் வந்து போட்டுடலாம். ரெண்டு பேருமே சேர்ந்து மைக்கில். ஓகே ஓகே, ரெண்டு பேருமே சேர்ந்து அதிரடி ஆரம்பம். ஓகே, 1 2 3. சஞ்சு எப்படி இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் வந்து பார்க்கும்போது? வேற மாதிரி இருந்துச்சு. நான் போய் பார்க்க போறேன் உடனே படம் எப்போ ரிலீஸ் பண்றீங்க? நீங்க மலையாளத்துல பாத்துட்டீங்களா? இல்ல, கொஞ்சம் வேற மேட்ச் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் பிஸியா இருக்கு. ஆனா இன்னைக்கு பார்க்கறேன். இன்னைக்கு இல்ல, நீங்க எந்த லாங்குவேஜ்ல பார்க்கிறதுக்கு யூ வுட் லைக் டு பிரெஃபர்? மலையாளமா தமிழா? ரெண்டுலயும் பார்க்கணும். மலையாளம் பார்த்துட்டு தமிழ் ரிலீஸ் ஆகும்போது தமிழும் பார்ப்பேன். ஐ வில் ஹேவ் டு ஜட்ஜ் ஹிம். நோ, எனக்கு ஆஃப்டர் எவ்ரி கேம் இவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான், நீ அந்த ஷாட் ஆடினது கரெக்டாக இல்லை. அப்போ இவன் படத்தில் நானும் கமெண்ட் பண்ணாங்க. அப்போ ரெண்டும் பார்த்துட்டு ஐ வில் டெல் யூ, அது அந்த சீன் சரியாகல, அது கரெக்டாக பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லியிருக்காரா இதுக்கு முன்னாடி? அந்த சீன் ஸ்ட்ரைட் ட்ரை பண்ணா பண்ணியிருக்காரா இதுக்கு முன்னாடி? இந்த மாதிரி முன்னாடி படங்கள்லாம் பார்த்து பேசில் இது சரியா இல்ல இது பெட்டரா பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? ஆமாம், நான் படம் பார்த்துருக்கேன். நிறையா படம். பேசில் ஜோசப்னா கேரளாவில் ரொம்ப பெரிய பேர். அப்போது பார்த்துருக்கோம். ஆல்வேஸ் வெரி பிக் ஃபேன். பட் ஆஃப்டர் மின்னல் முரளின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டார், அதுக்கப்புறம் நான் ரொம்ப பெரிய ஃபேன் ஆகிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் கால் பண்ணி பிகம் ஹியூஜ் ஃபேன் அப்படியெல்லாம் சொல்லுவேன். நெகட்டிவ் எல்லாம் அவ்வளோ ஓவராக சொல்ல மாட்டேன், என்கரேஜ் பண்ணலாம். நண்பன் தானே, சும்மா மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பேன். என்ன மாதிரி மோட்டிவேஷன் நீங்கள் வந்து கொடுப்பீங்க? இப்போ அவர் லோவாக இருப்பார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, ஸோ அந்த மாதிரி லோவாக இருக்கும்போது என்ன மாதிரி மோட்டிவேஷன்? ஏதாவது பாட்டு டெடிகேட் பண்ணால் என்ன மாதிரி, ஏதாவது ஒரு சாங் இருக்குது அவருக்கு டெடிகேட் பண்ணுறதுக்கு? டெடிகேட் லோவாக இருக்கும்போது நம்ம என்ன அது வெளியில் சொல்லக்கூடாது. அவர் எப்படி நீங்க எனர்ஜைஸ் பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்க, வாட் இஸ் மோட்டிவேஷன்? இப்போ கூட மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு மேல. அப்படியே என்னவா வெளிய சொல்ல கூட இல்லங்க, தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆசையா இருக்கு. இல்ல, மோட்டிவேஷன் பண்ற தேவையில்லை. அந்த சிரிப்பு அந்த சிரிப்பார்ல அதுதான் போதும், அதுல தான் எல்லாம் இருக்கு. Okay, so first of all, congratulations because this is your 50th film, Basil. அதாவது 50th சினிமான ஒன்னல ரெண்டல இந்த நேரத்துல உங்களோட நண்பனுக்கு நீங்க ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுங்க. சொல்லவே இல்லை, ட்ரீட் கொடுங்க இன்னைக்கு ராத்திரி. ட்ரீட் ஓகே சரி, ஒரு ஹக் கொடுத்து ஆல் தி பெஸ்ட் இல்ல கங்க்ராஜ், ஐ அம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அந்த மாதிரி ஏதாவது? நான் சொன்னேன், இது அவ்வளோ சீரியஸான ரிலேஷன்ஷிப் கிடையாது, மொக்க ஃப்ரெண்ட்ஷிப், அது மாதிரி அப்படியே வச்சுப்போம். ஓகே, சூப்பர். இப்போ எல்லாருமே வந்து உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஐபிஎல், சிஎஸ்கே, how does it feel to play for CSK now? எப்படியாவது பட் யூ நோ வாட், இந்த ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லணும் சஞ்சு. இவர் கூட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணப்போ அவர் வந்து கெஸ்ட்டாக வந்தார், அவருக்கு அவார்டு கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் இப்படி ஒரு அவார்டு வாங்குறாருன்னு ரொம்ப பெருமையாக வந்து சொன்னார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் வந்து ஐபிஎல்ல எந்த டீம் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா யாரும் சென்னை, நீங்கள் சிஎஸ்கே சொல்லுவீங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்து அவர் இல்லைங்க ஆல்வேஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபார் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சஞ்சு அப்படின்னு வந்து அவர் சொன்னார். பட் ஐயோ, அவர் சிஎஸ்கேல விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்போ நான் ஆசைப்பட்டேன். இப்போ சிஎஸ்கேல விளையாடுறாரு. அதே கேள்வி நான் கேட்பேன், ஐபிஎல் எந்த டீமுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்க? இப்போ சிஎஸ்கே. And that is for your friend. Yeah, sure. அந்த வோடஃபோன் ஆட்ல இருக்கிற நாய் மாதிரி wherever he goes I follow. But how does it feel? No, it feels very different, very exciting and very responsible ஆயிட்டேன் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கூட. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸில் இவ்வளோ சாம்பியன்ஷிப் ஆன ஒரு சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸில் வரும்போது யூ ஆல்சோ ஹேவ் டு செட் சம் ஸ்டாண்டர்ட்ஸ், யூ ஆல்சோ ஹேவ் டு பி அ பிட் மோர் ரெஸ்பான்சிபிள் ஹவ் யூ பிளே. அண்ட் மோர் தென் கிரிக்கெட், ஐ திங்க் வெளியில் பார்க்குற இவ்வளோ பாசம்னு சொல்லுவாங்கள்ல, பாசம்
இல்லை கரெக்ட் இல்லை கரெக்டான கரெக்ட் கரெக்ட் எவ்வளோ லவ் கொடுக்குறாங்க எங்கே போனாலும் சேட்டா இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிங்க ஐபிஎல் கப் அடிக்கிறோம் தட்டுறோம் தூக்குறோம் இதெல்லாம் சொல்லிட்டு அப்போ ரொம்ப பேஷனேட்டான people actually they love you from your heart, so that it's very easy to connect with the people here, I think. So I'm really much enjoying it, and I feel it's just a start of a beautiful journey here in Chennai. பாசலங்க உசுரே கொடுப்பாங்கங்க நம்ம மக்கள். சிஎஸ்கே அப்படின்னா அங்கே பாருங்க நம்மளுடைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. அண்ட் திஸ் லவ் இஸ் டெஃபினெட்லி கோன் பி வெரி வெரி ஸ்பெஷல். உங்களுக்கு சொல்லுங்க, நம்மளோட தமிழ்நாடும் சரி சென்னையும் சரி, ஹவு ஸ்பெஷல் இட் இஸ்? ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் தான். சின்ன வயசில் என் வீடு வந்துட்டு ட்ரிவாண்ட்ரம் தமிழ்நாடு பார்டர் விழிஞ்சம் சொல்லுவாங்க. அப்போ அங்கே வந்துட்டு மலையாளமோட ஜாஸ்தியான தமிழ் படம் தான் பார்ப்பாங்க சிறிய வயசில். அப்போ ரஜினி சார் படம், கமல் சார் படம், விஜய் அண்ணா படம், இதெல்லாம் கொஞ்சம் கூட தமிழ் தான் கனெக்ட் அங்கே ஜாஸ்தி. அங்கே தமிழ் வேற பேசக்கூட செய்வாங்க. அப்போது சென்னையில் எப்போவும் கனெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்துருச்சு. அப்போ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். அப்போ ரொம்ப கொஞ்சம் கூட ஈஸியாக டு கனெக்ட்னு சொல்லலாம். அப்போது அங்கே வந்துட்டு ஒரு ஐபிஎல் டீமுக்கு ஆடுறேன், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஆல்ரெடி இன் திஸ் லாஸ்ட் 2 months. ஓகே, உங்களோட ஃபேவரட்டான ஹீரோ நிறைய இடத்துல சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆமா, ஆல்வேஸ் ஆல்வேஸ். எங்களுக்காக ஒரு டயலாக் சொல்றீங்களா? ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் டயலாக். சஞ்சு சாம்சன் அவர்கள் அதிரடி படத்தோடைய ட்ரெய்லர் லான்ச்ல சொன்ன டயலாக் உங்க ஃப்ரெண்டுக்காக ப்ளீஸ். ஃப்ரெண்டுக்கு வேணான்னு சொல்றாங்க, நீங்க தான் சொல்றீங்க. ஐயோ பேசல். ஃப்ரெண்டு கேட்டு மடத்திட்டான் டயலாக். நான் சரி, அவருக்காக விட்டுருங்க, எங்களுக்காக. ஓகே, கேட்டீங்க? சரி சொல்லுங்க. சாரி, நான் ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி. யாரும் அவ்வளோ என்கரேஜிங்காக இல்லைண்ணா, நீங்கள் கையே அடிக்க மாட்டீங்க. சும்மா அதிரதுல அப்படின்னு சொல்லுங்களேன், அதிரடிக்கு கரெக்டா இருக்கும். ஒன்லி ஒன் டைலாக். ஆனா ஒரு தடவை சொன்ன மாதிரி தான். தேங்க்யூ. ஓகே, சென்னை அண்ட் சென்னை ஃபுட் பத்தி சொல்லுங்களேன். லாஸ்ட் ஃபியூ क्वेश्चंस, பிகாஸ் இதெல்லாமே சஞ்சு சாரை மீட் பண்ண போறேன்னு சொல்லும்போது நான் இல்ல, நிறைய பேர் எழுதி கொடுத்தது, இதெல்லாம் கொஞ்சம் கேட்டுருங்களேன் அப்படின்னு. எனக்கு நிறைய டைம் இருக்கு, பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, ஏன்னா அவர் வந்து கரெக்டா 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம பேசணும் அப்படின்னு ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஃபுட் ரொம்ப ஓகே, ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். ஃபுட்டை பற்றி சொல்கிறாரு. நான் நேற்று லாஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம நாயர் மெஸ்ஸில் போய் ஃபுட்டு சாப்பிட்டேன். அப்போது அங்கெல்லாம் சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. நாயர் கடையா சார்? நாயர் மெஸ் நீங்கள் சாப்பிடலையா? சென்னையில் வந்து நாயர் மெஸ்ஸா சார்? ஆமாம், வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, உங்கள் 2 பேரோட ஃபேவரட்டான ஹேங்கிங் ஸ்பாட்? இந்த இடத்துல போனால் உங்களை அடிக்கடி பார்க்கலாம் அப்படின்னு. மொட்டை மாடி. ஹேங்கிங் ஸ்பாட். அது மொட்டை மாடி தான் நினைக்கிறேன்ல. மொட்டை மாடியா அதை விட இல்லை, நம்ம ஃப்ளாட்டு தான் அங்கே கொச்சி. நம்ம சேம் ஃப்ளாட்டில் வி ஆர் ஸ்டேயிங். ஐ மீன் சேம் ஃப்ளாட்னா ஒரே அப்பார்ட்மெண்ட். அப்பர் ஃப்ளோரில் இவர், லோவர் ஃப்ளோரில் நான். அப்போ அந்த மாதிரி தான். ஸோ ஒருவேளை அங்கே இருக்கும், ஒருவேளை இங்கே இருக்கும். ஓகே சார், சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட படத்தோடைய டீம் சார்பாக பேசல் சார் வந்து இந்த டிஷர்ட் உங்ககிட்ட கொடுத்து அதில் சைன் மட்டும் பண்ணி கொடுங்க. நம்மளோட டீம் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சிஎஸ்கேவா? அதிரடி எப்படி சக்ஸஸ் ஆச்சோ அதே மாதிரி சிஎஸ்கேயும் வந்து கப்பு வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு டிஷர்ட். ஓகே சார், இது ஒரு ஐகானிக் ஸ்பெஷல் டிஷர்ட்டா இருக்கும். I request Sendil sir to kindly join us on stage, please. ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் திரு பேசில் ஜோசப் சார் அவர்களுக்கும் திரு அனந்து சார் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you, sir.